Hi student and parents, welcome back to Best Education YouTube channel. நான் உங்கள் மணிகண்டன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேலம் இன்ஜினியரிங் காலேஜோட 2020-26க்கான ரிவ்யூ பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த காலேஜோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் 2020-26க்கு. இந்த காலேஜோட கேம்பஸ் லைஃப் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது, இந்த காலேஜில் வந்து என்னென்ன கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில், தென் ஃபேக்கல்டி இன்ஃபர்மேஷன், 2025 ரவுண்ட் வைஸாக எப்படி வந்து சீட்டு ஃபில் ஆனது, ப்ளஸ் வந்து 2025 கோர்ஸ் வைஸாகவும் கம்யூனிட்டி என்ன கட் ஆஃப் மார்க் வந்து இந்த காலேஜில் சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஃபைனலாக இந்த காலேஜோட என்ன கட் ஆஃப் மார்க் எடுத்து இந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்க்குற நியூ வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காலேஜோட கேம்பஸ் லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்களா, இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் பார்த்தீங்களா 1945 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 81 வருஷத்துக்கான பழமையான காலேஜ் இந்த காலேஜ் சொல்லலாம். கேம்பஸ் ஏரியா எடுத்துக்கிட்டிங்களா அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 111 ஏக்கர்ஸ் இந்த காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு. லொகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தடாகம் மெயின் ரோட் கோயம்புத்தூர் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ராவல் பண்ணிங்களா 5.3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்களா இந்த காலேஜ் வந்து ஈஸியாக ரீச் ஆயிடலாம். அதே மாதிரி காந்திபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 4.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்களா இந்த காலேஜ் வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆயிடலாம். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு எடுத்துக்கிட்டிங்களா 2005A அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைடட் காலேஜ், இது அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். நேக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு A கிரேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 7 கோர்சஸ்க்கு பார்த்தீங்களா இந்த காலேஜில் NBA அக்ரெடிஷன் வச்சிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள் ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இது மாதிரி 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்களா NBA அக்ரெடிஷன் வச்சிருக்காங்க இந்த காலேஜில். நெக்ஸ்ட் இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பற்றி தனித்தனியாக வந்து பில்டிங் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா LCD மானிட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட் டீச்சிங்காண்டி. அதே மாதிரி லைப்ரரின்னு எடுத்துக்கிட்டிங்களா இந்த காலேஜில் 1,13,072 புக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்பர் ஆஃப் டைட்டில்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா 69,964 டைட்டில்ஸ் வந்து இந்த லைப்ரரியில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியாக அசஸ் பண்ணுற மாதிரி ரொம்பவே சிஸ்டமேட்டிக்காக வந்து இந்த லைப்ரரி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலேஜோட லேப்னு எடுத்துக்கிட்டிங்களா வெல் எக்யூப்மெண்டட் டிபார்ட்மெண்ட் வைஸ் இந்த லேப் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பிளாக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 ஹாஸ்டல் பிளாக் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து 7 வந்து பாய்ஸ் ஹாஸ்டலாகவும் இது 2 வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டூடெண்ட் அவங்க வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க ஹாஸ்டலில் அப்ராக்சிமேட்லி. இன்சைடு கேம்பஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டீன் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. டேஸ் கிளாஸ்க்குள்ள இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுற ஸ்டூடெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேண்டீன் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை எனேபிள்டு கேம்பஸ், ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கனெக்டோட வைஃபை எனேபிள்டு கேம்பஸ் இந்த கேம்பஸ். ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் இண்டோர் கிரவுண்டுக்கான ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் வந்து இன்சைடு கேம்பஸ்க்குள்ளே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அவுட்டோர் கேம்னு எடுத்துக்கிட்டிங்களா கிரிக்கெட், ஃபுட்பால் அண்ட் நல்லாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இண்டோர் கிரவுண்ட் எடுத்துக்கிட்டு டேபிள் டென்னிஸ், வாலிபால், டென்னிஸ், பேட்மிண்டன், இது மாதிரி இண்டோர் கேமுக்கான ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் இந்த காலேஜ் நல்லாவே மெயின்டைன் பண்றாங்க. இந்த காலேஜை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து நல்லாவே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இந்த காலேஜோட இன்சைட் கேம்பஸ்ல எடுத்துக்கிட்டீங்களா SBI பேங்க் ஆல்சோ அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி ATM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸ்டூடெண்ட் ஈஸியாக அசஸ் பண்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சினா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஆஃபீஸோட மெடிக்கல் சென்டர் வந்து இந்த காலேஜில் வந்து மெயின்டைன் பண்றாங்க 24 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட் ஈவெண்ட், செமினார் இது மாதிரி கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு லார்ஜ் சைஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் வந்து மெயின்டைன் பண்றாங்க. சீட்டிங் கெபாசிட்டி எடுத்துட்டீங்களா அப்ராக்சிமேட்லி ஒரு 850 சீட்டிங் கெபாசிட்டி இந்த காலேஜ் ஆடிட்டோரியத்தில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இது சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ECE, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ட்ரிபிள் E, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இது மாதிரி 10 கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 10 கோர்சஸும் டோட்டல் இனிஷியல் வேகன்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 750 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது 10 கோர்சஸ் சேர்த்து. இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்களா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபீஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் இயர் அதாவது நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்களா ஃபஸ்ட் இயரில் பே பண்ணுற ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்களா 12,410 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும். அதே மாதிரி செகண்ட் இயர் லேட்டர் இயர் எடுத்துக்கிட்டிங்களா உங்களுக்கு 12,365 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து வேரியேஷன் ஆகும். செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் SC, SCA, ST ஸ்டூடெண்டாக இருந்தால் 4,780 ரூபா கட்டினா போதும் நீங்கள். அதே மாதிரி OC, BC, BCM, MBC இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கு 4,780 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் இயர்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் OC, BC, BCM, MBCயில் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு 6,780 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த காலேஜோட கம்ப்ளீட் ஃபீஸ் டீட்டெயில். அதே மாதிரி இந்த காலேஜ் மட்டும் இல்லாத நாங்கள் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜ், டாப் பிரைவேட் காலேஜ், அது டீம்டு யூனிவர்சிட்டி, எல்லா காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துங்க. அது ஒன்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா நாங்கள் அக்யூரேட்டான ஃபீஸ் டீட்டெயில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணி வைப்போம்.
நெக்ஸ்ட் இந்த காலேஜோட ஃபேக்கல்ட்டின்னு எடுத்துக்கிட்டீங்களா, இந்த காலேஜில் வெல் நாலேஜபிள் ஃபேக்கல்ட்டி வந்து அவைலபிளாக இருக்காங்க. இன்றைய இண்டஸ்ட்ரியில் ஏற்ற மாதிரி நாலேஜபிள் ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் வந்து அவைலபிளாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் ஃபேக்கல்ட்டி பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ஹோல்டராக தான் இருக்காங்க இந்த காலேஜில். டோட்டல் ஃபேக்கல்ட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 170+ ஃபேக்கல்ட்டி இந்த காலேஜில் வந்து அவைலபிளாக இருக்காங்க. அதே மாதிரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி, 15 to 20 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி மட்டும்தான் இந்த காலேஜில் வந்து அவைலபிளாக இருக்காங்க. 2025 ரவுண்ட் வைஸ் இந்த எப்படி சீட் வந்து ஃபில் ஆனது அப்படின்னு தான் பார்க்க போறோம். டோட்டல் இனிஷியல் வேகன்சி எடுத்துக்கிட்டீங்களா 780 சீட் இந்த காலேஜில் வந்து அவைலபிளா இருக்கு. ரவுண்ட் 1ல எடுத்துக்கிட்டீங்களா 650 சீட் வந்து ரவுண்ட் 1ல வந்து சீட் வந்து ஃபில் ஆயிருச்சு. ஸோ 650 சீட்ல பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாமே வந்து இந்த காலேஜை பொறுத்தவரைக்கும் ஃபில் ஆயிருக்கும். ரவுண்ட் 2 பாத்தீங்கன்னா 82 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா டோட்டல் சீட் வந்து ஃபில்டு இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். ரவுண்ட் 3ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சீட்டு வேகன்சி கிடையாது இந்த காலேஜில். ஸோ அந்த அளவுக்கு ஹைலி கட் ஆஃப் வச்சுக்கிற ஸ்டூடெண்ட் இந்த காலேஜ் வந்து செலக்ட் பண்றாங்க. சீட் ஃபில்லிங் பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா 100% சீட் வந்து இந்த கவுன்சிலிங் வந்து ஃபில் ஆயிருச்சு ரவுண்ட் 2லயே. நெக்ஸ்ட் இந்த காலேஜில் 2025 கவுன்சிலிங்கில் ரவுண்ட் வைஸாக இந்த 10 கோர்சஸ்க்கு என்ன க்ளோசிங் கட் ஆப் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி வைஸாகவும் கோர்ஸ் வைஸாகவும் இந்த 10 கோர்சஸ்க்கு வந்து என்ன க்ளோசிங் கட் ஆப் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசிக்கு வந்து 188க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, பிசிக்கு வந்து 183, பிசிஎம்க்கு வந்து 189, எம்பிசிக்கு வந்து 182, எஸ்சிக்கு வந்து 176, எஸ்சிக்கு வந்து 174, எஸ்டிக்கு வந்து 185. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்களா ஓசிக்கு வந்து 197.5, பிசிக்கு வந்து 196, பிசிஎம் வந்து 195, எம்பிசிக்கு வந்து 196.5, எஸ்சிக்கு வந்து 192.5, எஸ்சிக்கு வந்து 193.5, எஸ்டிக்கு வந்து 187.5. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் எடுத்துக்கிட்டிங்களா ஓசிக்கு வந்து 196க்கு வந்து க்ளோசிங்காக இருக்குது, பிசிக்கு வந்து 195, பிசிஎம்க்கு வந்து 194, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 195க்கு வந்து க்ளோசிங்காக இருக்குது, எஸ்சிக்கு வந்து 189, எஸ்சிக்கு வந்து 185, எஸ்டிக்கு வந்து எதுவுமே சீட் அலாட் ஆகலாங்க. அதே மாதிரி ட்ரிபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 195க்கு வந்து க்ளோசிங்காக இருக்குது ஓசி கம்யூனிட்டிக்கு, பிசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 193, பிசிஎம்க்கு வந்து 192, எம்பிசிக்கு வந்து 192.5, எஸ்சிக்கு வந்து 186.5, எஸ்சிக்கு வந்து 179, எஸ்டிக்கு வந்து 194.5. அதே மாதிரி இசி எடுத்துக்கிட்டிங்களா 197க்கு ஓசிக்கு வந்து க்ளோசிங்காக இருக்குது, பிசிக்கு வந்து 196, பிசிஎம்க்கு வந்து 195, எம்பிசிக்கு வந்து 195, எஸ்சிக்கு வந்து 188, எஸ்சிக்கு வந்து 183.5, எஸ்டிக்கு வந்து 187.5. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்களா ஓசிக்கு வந்து 195 க்ளோசிங்காக இருக்குது, பிசிக்கு வந்து 191.5, பிசிஎம் வந்து 191, எம்பிசிக்கு வந்து 190, எஸ்சிக்கு வந்து 190, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 174.5, எஸ்டிக்கு வந்து 176. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்களா ஓசிக்கு வந்து 184.5க்கு வந்து க்ளோசிங்காக இருக்குது, பிசிக்கு வந்து 178.5க்கு வந்து க்ளோசிங்காக இருக்குது, பிசிஎம்க்கு வந்து 171, எம்பிசிக்கு வந்து 175, எஸ்சிக்கு வந்து 160.5, எஸ்சிக்கு வந்து 156, எஸ்டிக்கு வந்து 168. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்களா ஓசிக்கு வந்து 196.3க்கு வந்து க்ளோசிங்காக இருக்குது, பிசிக்கு வந்து 195.5, பிசிஎம்க்கு வந்து 194.5, எம்பிசிக்கு வந்து 195.5, எஸ்சிக்கு வந்து 190, எஸ்சிக்கு வந்து 185.5, எஸ்டிக்கு வந்து 182.5. இதான் வந்து ஐடியோட க்ளோசிங் கட் ஆஃப் 2025. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்களா ஓசிக்கு வந்து 196.3க்கு வந்து க்ளோசிங்காக இருக்குது, பிசிக்கு வந்து 195 வந்து க்ளோசிங்காக இருக்குது, பிசிஎம்க்கு வந்து 194.5க்கு வந்து க்ளோசிங்காக இருக்குது, எம்பிசிக்கு வந்து 195.5க்கு வந்து க்ளோசிங்காக இருக்குது, எஸ்சிக்கு வந்து 190, எஸ்சிக்கு வந்து 186.5, எஸ்டிக்கு வந்து 182.5க்கு வந்து இந்த காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் க்ளோசிங் கட்டாப்பாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்களா ஓசிக்கு வந்து 184, பிசிக்கு வந்து 180.5, பிசிஎம்க்கு வந்து 180.5, அதே மாதிரி எம்பிசிக்கு வந்து 178.5, எஸ்சிக்கு வந்து 167.5, எஸ்சிக்கு வந்து 153.5, எஸ்டிக்கு எதுவுமே சீட் அலாட் ஆகலை. இதுதான் 2025 க்ளோசிங் கட் ஆஃப். மோஸ்ட் ஆஃப் வந்து ஹைலி கட் ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் இங்கே படிக்கிறாங்க. ஓசி பிசி பிசிஎம் இருந்தால் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக கோர்சஸ் அது மாதிரி ஈஸியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 197 இல்லை 198 இருந்தால் அந்த காலேஜில் ட்ரை பண்ணலாம். எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கு 193 இல்லை 193 எடுத்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த காலேஜ் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 190 185 இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷன் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவோம், ஒன்ஸ் ஃபில் பண்ணுங்க. டிஸ்பிளே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெஸ்ட் பண்ணிங்களா உங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் கொடுக்குறதுங்க ரெடியாக இருக்கும். உங்கள் கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி உங்கள் எந்த ரீஜனில் கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து கோயம்புத்தூர் ரீஜனில் கேட்குறீங்களா அந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் உங்கள் கட் ஆஃப் மார்க் கம்யூனிட்டி மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கான எந்த காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் அப்படிங்கிற சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்போம். டிஎன்இ 2020-26க்கான கவுன்சிலிங் கைடன்ஸ் பற்றி நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். சாய்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அப்படி தேவைப்படுற ஸ்டூடெண்ட் டிஸ்கிரிப்ஷன் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவோம், ஒன்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இல்லை டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்
வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ ஷேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜோட ரிவ்யூ நான் அப்லோட் பண்ண போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.